நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள். சனி பகவான் வக்ரம். ஜூலை 17 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் அதே போல திருக்கணிதத்தின்படி 27 வரை ஒரு 10 நாள் வித்தியாசம். ஜூலை 27 திருக்கணிதம். அப்ப எப்படி பார்த்தாலும் ஜூலை 17 சனி வக்ரம் ஆரம்பம். சார், இந்த சனினால எப்பேற்பட்ட ஜாம்பவானும் எப்பேற்பட்ட ஒரு ராஜாவும் படாத கஷ்டப்படுறாங்க. சில நபர்கள் எல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல, சாமி இப்படி டைம் சேஞ்ச் ஆகணும், நான் நம்பவே இல்லை. அந்த ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் நான் நம்புறதே கிடையாது. தூக்கி போட்டு மிதிச்சுட்டு தள்ளி போயிட்டே இருப்போம், அசால்ட்டா போவோம். ஆனா இதெல்லாம் உண்மையோன்னு இப்ப எனக்கு நினைக்க தோணுது. அப்படிங்கிற வகையில் பல ராசி அன்பர்கள், நீங்கன்னு இல்லை, பல ராசி அன்பர்கள் சனி பகவானுடைய ஆட்டத்தை தாங்க முடியாம, குறிப்பா சிம்ம ராசி, கன்னி ராசி, மிதுன ராசி, தனுசு, மகரம், மீனம், மேஷம், ரிஷபம், அப்புறம் நீ யார் தாங்க சாமி இருக்காங்க? ஒரு 2-3 பேர் தான். துலாமு, விருச்சகம், ஏதோ கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டு போறாங்க, கடகம். அப்போ இந்த சனி வக்ரத்தால நீங்கன்னு இல்லைங்க, பலதரப்பட்ட மக்களும், ஏழை பரம ஏழையும், ஒரு ஏழை விவசாயி பெருமாள் இருக்காங்கன்னா அவரும், ஒரு தள்ளுவண்டியில கடை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்களும், கடல் கடந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களும், கப்பல் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களும், இந்த 7.5 சனியினால எவ்வளோ பேருக்கு பதவி போயிருக்கு, எவ்வளோ பேருக்கு ஒரு வாழ்க்கை டேமேஜ் ஆயிருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் ரிவெஞ்ச் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நாம செஞ்சதுக்கு திரும்ப எதிர்வினை நடந்த மாதிரி ஆயிப்போச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை மாறும், எனக்கு இந்த நிலைமை வரும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு இந்த இதுவும் குறிப்பா இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு, நான் சொல்றதெல்லாம் நீங்க தேதி குறிப்பிட்டு சொல்றேன், டேட்டா மென்ஷன் பண்ணி சொல்றேன். இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கை படிப்படியாக எல்லாமே தலைகீழ மாற ஆரம்பிச்சிருக்கும். டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். நல்லா போய்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கும். உங்க நம்பிக்கை எல்லாம் தவிடுபடியாக இருக்கும். எப்படியும் காப்பாத்திடுவார், எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடலாம், ஏதோ ஒரு விஷயம். அப்ப இந்த மாதிரி அதிகம் கவலையில் இருக்கக்கூடிய, உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, வேர்ல்டு வைடு நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், உலக நாடுகள்ல, இந்த பூமியில நீங்க எங்க இருந்தாலும் சரிதான், சனியினால் கஷ்டப்படக்கூடிய ஏறக்குறைய 11 ராசி அன்பர்களுக்கும் இந்த ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம். உங்களுக்கான ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் சாமி. உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போறார், நீங்க ஒரு சான்ஸ் எடுக்கலாம். அப்போ இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இப்பவாது நம்பணும், சாமி என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டு முயற்சி எடுப்பீர்களே ஆனால் உங்களுக்கான புதிய வாழ்க்கை இந்த சனி வக்ரம். அப்போ இந்த சனி வக்ரத்தால பழைய தீமைகள் கலைந்து புதிய நன்மைகள் ஆரம்பம். என்னெல்லாம் நன்மை நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாருங்கள். கடகராசி. சார், கடகராசிக்கு எல்லாமே கால நேரங்கள் ஜம்முன்னு இருக்கு. ஆனா கடகராசி என்பவர்களை இந்த சனி பகவான் வக்ர காலங்களிலே கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலட்சியமா இருக்கக்கூடாது. ரொம்ப டீப்பா இன்வால்மெண்டோடு இருக்கணும். உங்க விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், உங்க தொழில் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய வேலை எதுவாக இருந்தாலும், அதுல 100% 100% நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஏன் சொல்றேன்னாக்கா, அந்த சனி பகவான் இதுவரையிலும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கிய சனியாக இருந்தாலும், உண்மையிலேயே அந்த பாக்கியங்கள் சனி பகவான் பார்த்து உங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்தாரு. இதுதான் உண்மை. சனி பார்த்து உங்களுக்கு யோகத்தை கொடுத்தாரு. சனி கொடுப்பார், யார் தடுப்பார்? கடகராசி அன்பர்களுக்கு அவ்வளோ சிறப்பா இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னு சொன்னாக்கா, சனி பகவானுடைய நல்ல பார்வை காரணம். 9வது பார்வை.
திரிகோணத்துல உட்கார்ந்து இருக்காரு, குருவுடைய வீட்டுல இருக்காரு, குரு பார்க்கிறாரு. அப்ப இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கடகராசிக்கு நல்லதை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு சனி பகவான். அப்பேற்பட்ட சனி இப்ப என்ன பண்றாருங்க, ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ரிவைஸ் ஆறாரு. அப்ப எச்சரிக்கை தேவை கடகராசி என்பது. உண்மையிலே இந்த வக்ர சனியினால் ஒரு ராசி அன்பர்களுக்கு எச்சரிக்கை இருக்குன்னு கேட்டா நான் கடகத்தை தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு கடகராசி அன்பர்கள் எதுவும் அலட்சியம் கூடாது, நாம தான் பார்த்துட்டோமே, நமக்கு தான் எல்லாமே இருக்க அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது. இன்னும் உங்களுக்கு அவேர்னஸ் அதிகமாகணும், இன்னும் நீங்க 1000 மடங்கு இன்வால்மெண்ட் வேணும். எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் அது ஒரு முறைக்கு 100 முறை உங்களுடைய முயற்சி அதுல இருக்கணும். இன்னும் அதிக உழைப்பு உங்களுக்கு தேவை. நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு லேசியா இருந்துட்டீங்கன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. இதனால் கஷ்டப்பட்டு சனி பகவான் கொடுத்ததை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. அவர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதவியை கொடுத்துருக்கலாம், உங்களுக்கு பெரிய அந்தஸ்தை கொடுத்துருக்கலாம், ஒரு பேர் புகழை கொடுத்துருக்கலாம், அல்லது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கலாம், ஒரு வாழ்க்கையே கொடுத்துருக்கலாம். நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் வாழ்க்கையே கொடுத்துருக்கார். அப்போ அந்த வாழ்க்கையை நீங்க காப்பாத்திக்கணும். கடகராசி அன்பர்களை அடுத்து வரக்கூடிய 6 மாசங்கள், ஜூலை 17 டிசம்பர் 28 வரை, இந்த வருஷம் முழுவதும் ஜூலை 15 டிசம்பர் 28 வரையிலும் மிகுந்த எச்சரிக்கை தேவை. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கணும், அலட்சியம் இருக்கக்கூடாது, பெரியவங்க பேச்ச கேட்கணும், ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கணும், ஒரு அட்வைஸ் எடுத்துக்கணும். எந்த புதிய முயற்சிகள் எடுப்பதாக இருந்தாலும், ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, கார் வாங்குறது, வண்டி வாங்குறது, கடன் கொடுக்கறது, ஒரு அட்வைஸ் கேட்டு செய்யணும். செய்யலாமா, நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா, ஆரம்பிக்கலாமா, ஒரு லோன் வாங்கல, கடன் வாங்கிட்டு கேட்கக்கூடாது, வாங்கறதுக்கு முன்னாடி கடன் வாங்கலாமான்னு கேட்கணும். அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டு செய்வது உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அறிந்து தெரிந்து செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் கடகராசி அன்பர்களே. அதே போல இந்த அரசியல் குடும்பங்கள், அரசியல்ல இருக்கக்கூடியவங்க, அரசியல்னா அங்க மாறலாமா இங்க மாறலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்க, மாற்றங்களை விரும்பக்கூடிய அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையில இருக்கக்கூடியவங்க, மெயினா சினிமா துறையில ஒரு எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கக்கூடிய அன்பர்கள், பலவிதமான குடும்ப பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க, பலவிதமான குடும்ப பிரச்சனைகள், பசங்கள எதிர்காலம் பற்றிய கவலைகளாக, பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலமாக இருக்கலாம், இல்லைன்னா உடல்நிலை ஆரோக்கியம், ஹெல்த் இஷ்யூஸ், அடுத்தடுத்த மருத்துவ செலவுகளாக இருக்கலாம். வீடே ஒரு சுபிக்ஷம் இல்லாம இருக்குது சாமி. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏதோ வருமானம் வருது, நல்லா இருக்கும், பட் வீடு ஒரு சுபிக்ஷமா இல்லை. அப்ப அந்த மாதிரி எல்லாம் நினைக்கக்கூடியவங்க. அப்ப கடகராசி என்பர்களே கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. இப்போ அறிவொளி ஐயா தான் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றார். அவர் தான் சொல்வார், எதெல்லாம் நல்லா இருக்கோ அதெல்லாம் நல்லா இல்லை, எதெல்லாம் நல்லா இல்லையோ அதெல்லாம் நல்லா இருக்கு. அப்ப கடகராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிறப்பான முறையில இதனால் வரையில உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, வருமானம், தொழில், அந்தஸ்து, பேரு, புகழ், பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், குடும்பம், நிம்மதி எல்லாத்தையும் கொடுத்துருப்பாரு. அப்போ அதுக்கு அப்படியே ரிவைஸ் பண்ணக்கூடிய இந்த வக்ர காலம் என்பது சனி பகவான் கொடுத்ததை நீங்க காப்பாத்திக்கிட்டீங்களான்னு பார்ப்பார், செக் பண்ணுவார் உங்களை. நம்ம ஒரு விஷயம் அவனுக்கு கொடுத்தோம், ஒழுங்கா வச்சுருக்கானா, காப்பாத்திக்கிறானான்னு பார்ப்பார். மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் கடகராசி அன்பர்களே. அப்ப இதுக்கு என்ன செய்யலாம்? ஆலய வழிபாடுகள் கை கொடுக்கும். அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், நீங்க சொன்னது கரெக்ட் சாமி, எனக்கு இந்த மாதிரி ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு,
எனக்கு இந்த மாதிரி ஒரு புது கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வழிபாடுகள் அறிந்து செய்வீர்களே ஆனால் நல்லது நடக்கும். கடக ராசி அன்பர்களே.